நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலிருந்து. இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்கணும். ஆனால் இஎம்ஐயில் வாங்கலாமா? அது பெஸ்ட்டு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஎம்ஐயில் வாங்குறத கூடுமானவரை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இப்போ எனக்கு ஃபோன் முக்கியம்ங்க. ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட பைசா இல்ல. ஆனால் ஃபோன் இருந்தால் தான் நான் வருமானம் பார்க்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இஎம்ஐக்கு போகிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்ல எனக்கு இன்னும் ஃபோனை வச்சு பெருசா ஆடம்பரம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனா நான் இஎம்ஐல தான் வாங்க போறேன் அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு சூழ்நிலை இருந்தீங்க அப்படின்னா, தவிர்த்துக் கொள்றது நல்லதுங்க. ஏன்னா சொந்த காசுல போட்டு வாங்க போம்போது தான் அந்த பொருளோட மதிப்பும், அருமையும் நமக்கு தெரியும். 1 மாச டியூ கட்டலைன்னா அதுக்கு எவ்வளோ ஃபைன் கட்டணும் அப்படின்னு ஏற்கனவே வாங்குனவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதனால கூடுமானவரை ஒரு 6 மாசம் தள்ளி போனாலும் பரவால்ல, மாசம் ஒரு 1000 1000மோ இல்ல ஒரு 1500 உங்களால எவ்வளோ முடியுமோ சேவ் பண்ணிட்டு, அப்போதைக்கு போய் வாங்குனீங்கன்னா, ஃபோனும் புது மாடலா இருக்கும். ரேட்டும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வந்து இருக்க இருக்க ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால கூடுமானவரை கையில காசு சேர்த்து வச்சு ஃபோன் வாங்குங்க. இஎம்ஐல வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. தேங்க் யூ.